bishop in your charge. Shall we all say together, Amen? We give you the right hand of fellowship and receive you to take part with us in this ministry. Here, take this staff. We declare that the Right Reverend Dr. J. Victor Raj is a bishop in the Church of God, in the name of the Father and of the Son and of the Holy Spirit. I request our most respected and honorable General Secretary, Advocate Fernandes Ratnirajaya, to kindly come and hand over the certificates. On behalf of the Church of South India, the Executive Committee of the Synod, and the bishops serving in the various dioceses in Church of South India, we are very happy to deliver the certificate of election and appointment of the Reverend J. Victor Raj, the Bishop in Erode Salem Diocese. ஆட்சி செய்கிற திரியேக தெய்வமாகிய பிதா குமாரன் ஆவிக்கும் சதா ஸ்துதி இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. இன்று 1/8/2026 சனிக்கிழமை ஈரோடு சேலம் பேராயராக ரெவரண்ட் ஜே. விக்டர் ராஜ் அவர்கள் தற்போது இருக்கின்ற சினாட் நிர்வாகத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவுமே ஒரு திருமண்டலத்துக்கு கண்டிப்பாக ஒரு தலைவர் வேண்டும். அந்த ஈரோடு சேலம் திருமண்டலத்துக்கு பார்த்தீங்கன்னா முதலாவதாக ஒரு பேராயர் தெரிவு செய்யப்பட்டார். ஆனாலும் இளம் வயதில் தெரிவு செய்யப்பட்ட அவருடைய அகால மரணத்திற்கு பிறகு அந்த திருமண்டலமானது தலை இல்லாத ஒரு உறுப்பு போலதான் இருந்துச்சு. எனவே பாத்தீங்கன்னா தற்போது இருக்கிற சினாட் நிர்வாகம் அதற்கு ஏற்கனவே 4 பேரை அந்த பேனல்ல எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனாலும் ஒரு வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் தாமதமானது. அவர்கள் காத்திருந்தார்கள். இந்த 29ஆம் தேதி பாத்தீங்கன்னா அது விசாரணைக்கு வரவில்லை, தள்ளி சென்று விட்டது என்ற காரணத்தினால உடனடியாக அவசரமாக பிஷப் அனௌன்ஸ் பண்ணி ஒரே நாள் என்ன பண்ணாங்க, பிஷப்பாக அந்த ஈரோடு சேலம் திருமண்டலத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க, அவரை நியமனம் செய்து விட்டார்கள். வருகின்ற 3ஆம் தேதி மீண்டும் ஒரு கேஸ் வருதுன்னு சொல்றாங்க. அதுல ஒருவேளை இப்போது இருக்க நிர்வாகத்துக்கு சிக்கல் வந்தா இவர்கள் நியமனம் செய்த இந்த பேராயர், இதுக்கு முன்னால ஒரு பேராயர் இருக்காங்க. அது போல பாத்தீங்கன்னா நாளைய தினம் தோரக்கல் பேராயரும் பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா அப்பாயிண்டட் தான். இவங்க என்ன பண்றாங்க, நேரடியா அங்க எலெக்ஷன்லாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாங்க. நேரடியா இவங்க யாரு கை காட்டுறாங்களோ அவர் தான் பேராயராக நியமனம் செய்யப்பட இருக்கிறார் நாளைய தினத்துல. எனவே இந்த பேராயர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒருவேளை உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு எப்படி வருகிறது, இவர்கள் செல்லாது, இவர்கள் ஜனவரியில இருந்து இப்போது இருக்கிற வரைக்கும் சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்துச்சுன்னா இவர்கள் நியமனம் செய்கிற இந்த பேராயர்களுடைய இந்த நியமனங்கள்லாம் செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறது இந்த வருகின்ற 3ஆம் தேதி தெரியும். அதை தொடர்ந்து என்ன பண்ணுது, அந்த 29ஆம் தேதி வழக்கு தள்ளி சென்று இருக்குது. அதுவும் ஒன்று பண்ணும், கண்டிப்பாக இன்னும் 1 வாரம் 10 நாட்கள் வரும்னு சொல்றாங்க. சோ அந்த தீர்ப்பை பொறுத்துதான் என்ன பண்ணும், இவருடைய பதவிகள் தொடருமான்னு தெரியும். சோ இதே சமயத்துல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்திலையும் இந்த பேராயர் தேர்தலுக்கான வேலைகள் மிக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. குருவானவர்கள் என்ன பண்றாங்க, உற்சாகமாக சென்று தங்களுக்கு வாக்குகள் சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். செப்டம்பர் 9ஆம் தேதி அதற்கான அந்த தேர்தல் இருக்குது. சோ அதுவும் பாத்தீங்கன்னா நடக்கும் என்றே அனைவரும் விரும்புகின்றனர். என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்குலாம் கண்டிப்பா பேராயர் வேண்டும். கடந்த 5 வருடமாக பாத்தீங்கன்னா அந்த பேராயர் என்ற ஒரு பதவி இல்லாதனாலதான் பாத்தீங்கன்னா ஏராளமான குளறுபடிகள், ஏராளமான ஊழல்கள்
ஏராளமான பிரச்சனைகள் நடந்ததுக்கு காரணம் நிச்சயமாக பேராயர் இல்லாதான், கண்டிப்பாக பேராயர் வேணும். சோ அந்த பேராயர் தேர்தல் நடந்துவிட்டா நல்லதுதான் நானும் நினைக்கிறேன். தற்போது இருக்கின்ற ஜெனரல் செக்ரட்டரி பெர்னாண்டோ சத்யராஜ் அவருடைய கை ஓங்கிதான் இருக்குது. எத்தனை வழக்குகள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் வந்து பாத்தீங்கன்னா துணிந்து எதிர்கொண்டோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பிஹைண்ட் தி ஸ்கிரீன் சில வேலைகள் செய்து வர மாட்டாரு. வழக்கு விசாரணைக்கு கூட வராத அளவுக்கு பார்த்துக் கொள்கிறார். ஏற்கனவே அந்த கிறிஸ்தவ சீர்திருத்த சங்கம் சொல்லி ஒண்ணு மதுரையில இருந்து ஸ்ரீவில்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் இருக்காரு, தேவர் சகான்னு சொல்லி ஒரு சகோதரர். அவரும் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து கமிஷனர் அலுவலகத்தின் மூலமா இவர்கள் என்ன பண்றாங்க, சட்டப்பூர்வமாக இல்லாமல் சட்ட விரோதமாக வந்து இந்த சினாட் அமைப்புல தொடர்றாங்க. எனவே வந்து பாத்தீங்கன்னா அவர்களை தொடர்வதற்கு காவல்துறையை அனுமதிக்க கூடாது, நாங்க வந்து பாத்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருப்போம், போராட்டம் நடத்துவோம் சொல்லி தொடர்ந்து என்ன இருக்காங்க, மனு கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனா நான் ஏற்கனவே சொன்னது போல முந்தைய திமுக அரசுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பெர்னாண்டோ சத்யராஜா செல்வாக்கு மிகுந்தவராக இருந்தாரோ அது போலதான் தற்போது வந்திருக்கின்ற இந்த தேவக அரசுலையும் பாத்தீங்கன்னா பதவியில் இருக்கின்ற நபர்களே என்ன பண்ணாங்க, தன்னுடைய கைக்குள் வைத்திருக்கிறதுனால வந்து அவர் அசைக்க முடியாத ஒரு நபராக இருக்கிறார். வருங்காலங்களையும் இந்த பேராயர் தேர்தல்கள் எல்லாம் நடந்து இவர் நியமிக்கின்ற பேராயர் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து தேர்தல் நடந்தாலும் அது வந்து என்ன பண்ணுவோம், இவர்களுக்கு ஃபேவரா இருக்கும். தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க, பெர்னாண்டோ சத்யராஜா அவர்களோ இல்ல என்றால் அவர் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சினாட்ல என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. சோ அதற்கான வேலைகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பேராயர் அருட்பொழிவிலும் பாத்தீங்கன்னா ஒரு ஆளை காணும். அது யார் அப்படின்னா திருநெல்வேலி திருமண்டலத்தின் பேராயர். அவர் வந்து பாத்தீங்கன்னா வரல. இதுக்கு முன்னால் நடந்த 2 பேராயருடைய அந்த அருட்பொழிவு நிகழ்ச்சிகளை அவர் கலந்துக்கல. சொல்ல போனா பாத்தீங்கன்னா சண்டைக்கார மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, அவருக்கு வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்களா இல்லைன்னா அவரே வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல நான் என்ன பண்ணேன் கா அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்காருன்னு தெரியல. அவருக்கும் அங்க இருக்கின்ற இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டிக்கும் 7ஆம் பொருத்தமாக இருப்பதனால அவரும் தண்டிக்கப்படலாம், பதவியிலிருந்து நீக்கப்படலாம் என்ற ஒரு பரபரப்பு நிலவுகிறது. எனவே வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை. அடுத்து என்ன நடக்க போகிறது என்று 3ஆம் தேதி வருகின்ற அந்த வழக்கை பார்த்துவிட்டு தற்போது இருக்கிற சினாட் நிர்வாகம் பண்ணுவாங்க, கண்டிப்பாக புலி பாய்ச்சல் பாய்வார்கள். அடுத்து வருகிற தேர்தல்களிலும் தாங்கள் அதிகாரம் செலுத்த வேண்டும், தாங்களே ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக எந்த லெவலுக்கும் இறங்குவாங்க என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய கணிப்பு. பேராயர் தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி நடக்கிறது. எல்லா திருமண்டலங்களையும், அதாவது அதிகபட்ச திருமண்டலங்களை பாத்தீங்கன்னா பேராயராக வரவர் பாத்தீங்கன்னா 1000 இருந்து ஆயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்வு முறையை வைத்து அவர்களை வந்து தேர்வு செய்ததுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்களோ, சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா 2 பேனலா இருக்காங்க. அது ஆயர்களுக்கு தான் ஒரு போட்டி இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுல இருந்து என்ன பண்றாங்க, ஒருத்தர் தேர்ந்தெடுக்காங்க. ஏராளமான இப்ப மதுரையில அது போல பாத்தீங்கன்னா கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லே செக்ரட்டரி அப்படிங்கிற பதவி இல்லை, அதாவது பிஷப் தான் எல்லாமே. அதுக்கு கீழே இருக்கிற அந்த செயலாளரும் பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 1000 தான் இருக்காரு, துணைத் தலைவர். ஆனா வந்து அங்க வந்து பொருளாளர் ஒருத்தர் என்ன பண்றாரு, இந்த லே பீப்புள்ல இருக்காரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான திருமண்டலங்கள்ல நடைமுறை. ஆனால் இந்த திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த லே செயலாளர்ங்கிற ஒரு பதவிக்கு தான் அதிக முக்கியத்துவம். அதாவது பேராயர் வந்து பாத்தீங்கன்னா பேரளவுல தான் இங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா ஏராளமான பிரச்சனைகள். தற்போதும் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்திலையும் பேராயர் தேர்தலை நடத்துறது யாரு அப்படின்னா ஒரு லே செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் தலைவராக நடத்திருக்காரு. சோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி. என்னை போன்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல உடன்பாடுன்னு சொல்லி ஏற்கனவே நான் வீடியோ வெளியிட்டு இருந்தேன். சோ அது போலதான் பாத்தீங்கன்னா இவர்கள், அதாவது இப்போ நடந்த இந்த ஈரோடு சேலம் தேர்தல் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஆயர்களா நிற்கிறாங்க, அவர்கள் இருந்து பண்றாங்க ஒருத்தர் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா இந்த தூத்துக்குடி நாஸ்திரேய திருமண்டலின் சாபக்கேடு என்னமோ தெரியல, ஒரு போஸ்டர் பார்த்தேன்னா STK ராஜன் அணியினர் அப்படின்னு சொல்லி போட்டு 4 ஆயர்கள் என்ன பண்ணிருக்காங்க, பிரசுரித்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அசிங்கமான ஒரு விஷயம் பாருங்க. அதாவது ஆயர்கள்லாம் இணைந்து ஒரு பேராயரை தேர்ந்தெடுக்கலாம், அது நடைமுறை. ஆனா இப்படி நாங்கள் ஒரு அணியை சார்ந்தவர்கள் என்று பட்டவர்த்தமாக பறைசாற்றி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இவர்கள் எப்படி வந்து ஆண்டவர்களுக்கு அடியார்களாக இருப்பாங்க. இவர்கள் வந்து இந்த அணியினராக இருந்து இந்த அணியின் ஓனர், இந்த அணிக்கு வந்து பாத்தீங்கன்னா காசு போட்டு வழக்கு போட்டு ஃபீஸ் கொடுத்து சாப்பாடு போட்டு வழி நடத்துற அந்த ஓனர் தானே இவருக்கு தலைவராக இருப்பாங்க. அப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் அரசாட்சிங்க இருக்கும். எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம், ஒரு அவமானம் பாருங்க. கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூச்சம் இல்லாம, அதாவது லே பீப்புள் சொன்னா பிரச்சனை இல்லை, நாங்க வந்து இந்த அணி அந்த அணி சொல்லி ஒரு திருமண்டலத்தை நிர்வாகம் செய்ய போகின்ற ஒரு பேராயர் தேர்ந்தெடுக்க நிற்கின்ற ஆயர்கள் இப்படி பட்டவர்த்தமாக எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா வேற எந்த திருமண்டலங்களும் இல்லை. இது மிக ஒரு தவறான ஒரு சாபக்கேடான ஒரு விஷயம். இதனாலதான் பாத்தீங்கன்னா கடந்த 2 பேராயர்கள் என்ன பண்ணாங்க, விழுந்து போனாங்க. அதாவது அவங்கதான் ஓனர். இவங்க வந்து பாத்தீங்கன்னா பணம் செலவு பண்ணி சினாட்ல போய் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி அங்க காசு கொடுத்து இவங்க விலைக்கு வாங்கிடுறாங்க. பைபிள்ல ரொம்ப அழகா சொல்லுது,
நீங்க என்ன பண்ணீங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால தான் என்ன பண்ணோம்? விலைக்கு கிரயம் கொள்ளப்பட்டிருக்கலாம். அப்பதான் என்ன பண்ண வேண்டியிருக்கும்? நீங்க உண்மையான ஊழியக்காரராக இருக்க வேண்டியிருக்கும். நீங்க ஒரு தனி முதலாளிக்கு கிரயம் கொள்ளப்பட்டா நீங்க எப்படி பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு உண்மையா இருப்பீங்க? இப்படி என்ன பண்ண போஸ்டர் அடிச்சுக்கிட்டு நாங்க இந்த அணியை சேர்ந்தவர்கள் சொல்லிட்டு கர்த்தருடைய ஊழியக்காரன் பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு. இங்க நான் என்ன பண்றேன், உங்களுக்குள்ள பிரிவு இருக்குன்னு கேள்விப்படுறேன். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்போலோவை சேர்ந்தவன் சொல்றீங்க. பவுலா உங்களுக்காக சிலுவையில உயிரை விட்டான், அப்போலோவா உங்களுக்காக செல்வ சுமந்தாரு. இந்த அடிமை சாசனத்தை, இந்த அணிகள் சாசனத்தை முதலாவது முற்றிலுமாக என்ன பண்ணணும்? தகர்த்தெறிய வேண்டும். தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் மற்றும் திருநெல்வேலி திருமண்டலம் கன்னியாகுமரியில கூட இருக்கு. கன்னியாகுமரியில கூட இந்த அளவுக்கு இல்லை. ஒரு லேசேல இருப்பாரு. அவர் யாருக்கு கீழே இருப்பாரு? பேராயருக்கு அடுத்த பகுதியில் இருப்பாரு. இவர்கள் இருவரும் இணைஞ்சு என்ன பண்ணுவாங்க? வேலை செய்வாங்க. ஆனா இங்க மட்டும் தான் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல 2 கம்பெனிகள், எஸ்டிகேன்னு ஒரு கம்பெனி, டிஎஸ்எஃப்னு ஒரு கம்பெனி, இவங்க குத்தகைக்கு எடுத்துறாங்க. அடுத்த 5 வருஷம், அதாவது அவர்கள் ஆயுள் முழுவதும் என்ன பண்ணும்? இவர்களுக்கு அடிமையா இருக்க வேண்டியிருக்கு. அப்புறம் எப்படி இங்க நல்லது நடக்கும்? அப்புறம் எப்படி ஆன்மீகம் வளரும்? இதை மாற்ற வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு சாபம். இதை நீங்க உணருங்கள். இங்க இருக்கிற டிசி மெம்பர்ஸ், இங்க இருக்கிற ஆயர்கள், இங்க இருக்கிற ஆசிரியர்கள் நீங்க உணருங்க. இவருடைய எஜமார்களுக்கு சேவை செய்யறதுதான் இவருடைய எல்லா விதமான அந்த கான்சன்ட்ரேஷனும் இருக்கு. இப்ப நேற்று கூட நான் ஒரு வீடியோ வெளியிட்ட பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ஒரு கோயில் கட்டப்பட்டு அதுக்கு என்ன பண்ணல, இவங்களால பழைய நிர்வாகத்துல என்ன பண்ணல, ஒரு அப்ரூவல் வாங்க முடியல. எத்தனை கோடி பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் செலவு பண்றாங்க. அப்ப அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து சம்பந்தப்பட்ட அந்த தாசில்தாருக்கோ சம்பந்தப்பட்ட அந்த கலெக்டரையோ பார்த்து, ஒருவேளை வழக்கு தொடுக்கப்பட வேண்டிய இருந்தால் வழக்கு தொடுத்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி ஒரு ஆலயத்தை திறக்கிறதுல என்ன குறைஞ்சு போறீங்க நீங்க? அதை பத்தி எண்ணமும் எதுவுமே கிடையாது. அங்க இருக்கிற ஆயர்களுக்கு கிடையாது. 3.5 வருஷம் ஒரு கோயில் பாத்தீங்கன்னா கட்டப்பட்டு பாதி நிலைமையில பூட்டப்பட்டு கிடக்குது. உள்ள பாத்தீங்கன்னா கண்ணீர் வருது, அந்த அளவுக்கு இருக்கு. அப்ப அந்த ஆயருடைய முழு எண்ணமும் பாத்தீங்கன்னா அண்ணனை திருப்திப்படுத்தணும். அவங்க போதும், நம்ம என்ன பண்ணணும், நமக்கு பேராயர் பதவி கிடைச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? ஆலயத்தை கவனிக்காம அண்ணனுக்கு தான் காலாமி கூப்பிட்டு இருப்பீங்க. இப்ப இதுக்கு எதுக்கு பேராயரா வரணும் தான் நான் கேட்கிறேன். அதாவது ஒரு உதவி தலைவரோ இல்லாட்டா பாத்தீங்கன்னா கிளரிக்கல் செக்ரட்டரியோ பேராயரா மாறினால என்ன இங்க மாற்றம் வரப்போகுது? பேராயர்கள் கூட ஒரு மாற்றம் வராது. அப்போ உங்களுக்கு இந்த வாழ்க்கை வந்ததுக்கு யார் காரணம்? ஆண்டவர் காரணம். ஆண்டவர் எங்க இருக்காரு? ஆலயத்துல இருக்காரு. அந்த ஆலயத்தை கவனிப்பது வரை உங்களுக்கு என்ன வேலை? இதை சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்க லேசரால முடியல. தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தை பொறுத்த லேசர் எங்க இருக்காரு? டம்மியா தானே இருக்காரு. 2ஆம் இடத்துல இருக்கிற அண்ணன் தானே எல்லா வேலையும் செய்யறாரு. இப்ப இதை விட மோசமான நிலைமை தான் பாத்தீங்கன்னா இவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அணியில வர்ற 4 பேரால் இருக்க போறாங்களே தவிர இவர்கள் சுதந்திரவாளி அல்ல. இவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு சுதந்திரமான ஆண்டவர் சொல்வதை கேட்டு அணிகள் சார்பில் இல்லாத ஒரு மனிதர் வந்தால் மட்டும்தான் இங்க மாற்றம் வரும். இங்க பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல ஏற்றம் வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருமண்டல படிகள் இப்படி குறைந்து போனதற்கு, அதாவது எஜுகேஷன் மற்றும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் குறைஞ்சு போன காரணம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஆங்கில பள்ளிகளுடைய வருகை இல்லைன்னு சொல்ல. அது இப்போ பாத்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் போய் சிபிஎஸ்சி வந்துட்டு, சிபிஎஸ்சி பள்ளிகள் பாத்தீங்கன்னா எல்லா பள்ளிகளும், அதாவது காலத்துக்கு ஏற்ற என்ன பண்ணாங்க, மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு பிரச்சனை நிறைய வருது. ஸ்டேட் போர்டுன்னு என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. அப்போ நிறைய பள்ளிகள் நிறைய பேரண்ட்ஸ்க்கு அது பிடிக்கணும்னு சிபிஎஸ்சி மாத்திட்டாங்க. எத்தனை சிபிஎஸ்சி மாத்திருக்காங்க? ஒரே ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் என்ன பண்ணிருக்காங்க, வச்சிருக்காங்க. அதனாலதான் இருக்கு. ஆனா அதை எங்க கட்டிருக்கணும்? அதை இப்ப விஸ்தாரம் பண்ண முடியாது. ஏன்னா கடற்கரை பக்கத்துல இருக்கு அந்த விக்டோரியா சிபிஎஸ்சி. அங்க பிரச்சனை வரும். இப்ப பாத்தீங்கன்னா ஆர்சி மேனேஜ்மெண்ட்டோ இல்லாட்டா பாத்தீங்கன்னா பெருவேட்டோ எல்லாமே சிட்டிக்கு வெளியே தான் வச்சிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, இடம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதை சொல்லிக் கொடுப்பதற்கு கல்வியாளர்கள் கிடையாது. கல்வியாளர்கள் தான் பாத்தீங்கன்னா ஆயர்களே அடிமையா இருக்கும்போது கல்வியாளர்கள் இவங்க எப்படி என்ன பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு பேராயர் சுயமாக செயல்படுகின்ற, ஆலோசனை கத்தரிடத்தில் கேட்டு செயல்படுகின்ற ஒரு பேராயர் தான் நமக்கு தேவையை தவிர அணிகள் சார்பாகவோ அண்ணன் சார்பாகவோ இல்லாட்ட மன்னர்கள் சார்பாக இருக்கின்ற ஆயர்கள் நமக்கு பேராயராக வர தேவையில்லை. இவர்கள் ஆயர்களாக மட்டுமல்ல பேராயராக மாறினாலும் ஒரு அணியினருக்கு அண்ணன்களுக்கு அடிமையாகத்தான் இருப்பார்கள். எந்த விதமான மாற்றமும் வரப்போவதில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.